பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. இன்னும் சற்று நேரத்தில் விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி 1ஆம் தேதி வரைக்கும் அங்கே தியானத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கன்னியாகுமரியோடு தன்னுடைய தொடர்புகளை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலுடைய தொடக்கத்தில் ஃபர்ஸ்ட் நேஷனல் எக்ஸ்க்ளூசிவாக தந்தி டிவிக்கு பேட்டி அளித்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துடனான தன்னுடைய தொடர்பை விவரிக்கும் பொழுது கன்னியாகுமரியை குறிப்பிட்டு சொன்னார். ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான அரசியல் நிகழ்வாக ஏக்தா யாத்ரா, அவர் மிக முக்கிய பங்காற்றிய ஏக்தா யாத்ரா எல்லாம் தொடங்கியது கன்னியாகுமரியில் தான், அது நிறைவடைந்தது ஸ்ரீநகரில். ஸோ கன்னியாகுமரிக்கும் தனக்குமான தொடர்பை பிரதமர் நரேந்திர மோடி தந்தி டிவிக்கு அளித்திருந்த பேட்டியில் ஸ்லாகித்து குறிப்பிட்டிருந்தார். அதை கேட்கலாம். முந்தைய பிரதமர்களை எல்லாம் விட தமிழ் கலாச்சாரத்தின் மேல ஒரு ஆழமான ஈடுபாட்டை நீங்க வெளிப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்திருக்கிறீங்க, இந்த வருஷம் கூட நிறைய வந்திருக்கிறீங்க. என்னுடைய கேள்வி, உங்களுடைய முதல் தமிழ்நாட்டு பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Do you remember your first ever visit to Tamil Nadu? वैसे करीब 5 दशक से मेरा கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கேன். நாடெங்கும் சுத்தணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா பக்கமும் சுத்தினப்ப தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வந்திருக்கேன். அது தவிர கட்சியில் பல பொறுப்புகளில் இருக்கும்போது நான் கன்னியாகுமரி இன்னும் பல்வேறு தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா விவேகானந்தர் பாறையில் அந்த ராக் மெமோரியல் கட்டுமானம் நடக்கும்போது நான் அங்கே வந்திருக்கேன். அப்புறம் இந்த 1975 இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கல்ல, அப்ப கொஞ்சம் நான் தலைமறைவா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்ய வேண்டி இருந்த காலம். சில கோஆர்டினேஷன் வேலைக்காக அப்ப நான் பல ஊர்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. அப்ப நான் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கேன். எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல மக்களுடைய எதிர்ப்புகள், மக்கள் நடத்திய போராட்டங்கள், இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கம்பைலேஷன் செய்யணும்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். இதுக்காக நாடு பூரா பயணம் செஞ்சு இதில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சந்திக்கணும்னு நினைச்சேன். அந்த வேலைக்காக பல நாட்கள் நான் தமிழ்நாட்டில் தங்கி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கட்சி வேலைக்காக ரெகுலரா வந்து போறது உண்டு. அப்புறம் ஏக்தா யாத்ரா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ஸ்ரீநகர் வரைக்கும் போனோம். ஸ்ரீநகர் லால் சௌக்ல தேசிய கொடியை பறக்க விடணுங்கிற ஒரு மாபெரும் கனவோட நாங்க ஜம்மு காஷ்மீர் போனோம். और सपना लेकर के निकले थे क्योंकि उस समय लाल चौक में तिरंगा झंडा को झुलाया जाता था श्रीनगर में. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.